வீட்டில் மதியம் என்ன சாப்பாடு பார்த்துடலாமா? சுட சுட சாதம், இந்த பக்கம் சூடான சாதம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் குழம்பு. செம்ம பக்கா டேஸ்டில் இருக்குங்க வெண்டைக்காய் குழம்பு. அது கூட அரைக்கீரை கடையல், இது கூட பெரிய பாவக்காய் வறுவல், இது கூட பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அப்பளம், மோதிர அப்பளம், வடகம் எல்லாம் தயாராக இருக்குது. வாங்க சாப்பிடலாம். அதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். ஷார்ட்ஸ்லேயும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வெண்டைக்காய் குழம்பு ஊற்றியாச்சு. ஷார்ட்ஸ்க்கு போயிட்டு வந்துட்டேன். ஏற்கனவே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ நான் உங்களுக்காக மறுபடியும் டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்துடலாமா? செம்ம. வெண்டைக்காயும் ரொம்ப குழஞ்சி கொலன்னு இல்லாமல் அங்கங்கே முழுசு முழுசாக நல்லா இருக்குது பாருங்கள். அதே நேரத்தில் சாதமும் நல்லா வந்துருச்சு. இந்த குழம்புல உப்பு புளி காரம் கரெக்டாக இருக்குது. அரைக்கீரையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இதில் போட்ட பொருள்கள்லாம் நல்லா கடைஞ்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. காரம் எல்லாமே நல்லா இருக்குது. பெரிய பாவக்காய், வறுத்த பெரிய பாவக்காய், எடுத்து வச்சுருவோம். சூட்டு எடுக்கும்போது வந்துட்டாங்க பாவம். சாப்பிடலாமா? அவங்க போயிட்டாங்க. இந்த வெண்டைக்காய் குழம்பு செம்ம டக்கராக இருக்குதுங்க, மாசாக இருக்குங்க. பா பாவக்காய் நல்லா காரமாக நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு எண்ணெயிலேயே. எங்கள் வீட்டில் எப்போவுமே சிம்பிளாக தான் இருக்கும். கொஞ்சம் மாமாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டு இருக்கேன். அவர் விற்கிறது நல்லாவே தெளிவாக கேட்குது, கட் பண்ணவும் முடியலை. விற்கட்டும், அவங்களுடைய வேலையை அவங்க பார்க்கட்டும், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். செம்ம சொர்க்கம். வடகம் நல்லா பிசைஞ்சு பக்கா சொர்க்கம். ஆஹா, அரைக்கீரையோட பாவக்காயோட சேர்த்து உடம்புக்கு நல்லதுங்க. ரெண்டுமே, வெண்டைக்காயும் நல்லதுங்க உடம்புக்கு. பாவம் அவர் இன்னும் கிளம்பி போகலை. சொர்க்கம்.
ஆஹா, அவர் போகிறதுக்குள்ளே நான் ஷூட்டே முடிச்சிட்டேன். சொர்க்கம். Chitra Lexmi ki subscribe, support, like, share, comments, please support.